மதிமுகம் லைட் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சிகளும் பயங்கரமா செயல்பட்டு இருக்காங்க. இதனிடையில இரண்டு பேரை நம்ம என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணி தோக்க வைக்கணும். ஏன்னா நீங்க சசிகலா அவர்கள் எடுத்துக்கோங்களேன். சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கை காட்டு போனாங்க. இவர் தான் சிஎம், இவரை வந்து என்ன பண்ணுங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி யாருக்கு துரோகம் செஞ்சாருன்னா சசிகலா அவர்களுக்கு பெரும் துரோகம் செஞ்சு கட்சியை விட்டு நீக்கிட்டார். இது ஒரு புறம் இருக்கு. இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா, தன் மகனை என்ன பண்ணாரு, அரசியலுக்கு உள்ள வர வச்சு எடுத்தெடுப்புலயே மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்த்து இளைஞரணி தலைவர், பாமக தலைவர் போன்ற பதவிகளை கொடுத்து உச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஆனா அவர்தான் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை துரோகத்தினால வீழ்த்தி வெளியே அனுப்பியிருக்கிறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்துவதற்கு என்ன பிளான் அப்படின்றதுதான் ஒரு பிளானா இருந்தது. நீங்க ஐயா ராமதாஸ் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக கூட கூட்டணி வச்சு அன்புமணி வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தி நின்றாங்க. இத விஷயமா எப்படி வெளியே வந்தது அப்படின்னா, ஜி.கே. மணி போன்றவர்கள், அருள் போன்றவர்கள் அவருடைய பேச்சினால இது வெளியே வந்தது. திமுக கூட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்கப்பா, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு பேச்சு வந்தது. ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. பாஜக, பாமக எந்த கூட்டணியில இருக்குதோ அந்த கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கல. சோ இதனிடையில பாமகவுக்கு திமுக கதவு சாத்தப்பட்டதுனால சரி தேர்தல் இருந்து ஒதுங்கி நின்னுடலாமா, இல்ல நம்ம தனியா அன்புமணி வேட்பாளர்கள் எதிர்த்து வேட்பாளர் நிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்கஷன் இருக்கும்போதுதான் இங்க இந்த பக்கம் சசிகலா அவர்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி நான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடத்தை புகுட்டுவேன் அப்படின்ற ஒரு குரலோட வராங்க. இப்படியா இருக்கும் பொழுது இவங்க சரி ஓகே இவங்க தனியா நிப்பாங்களா இவங்க தனியா நிப்பாங்களா அப்படின்னு பேச்சு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பு திடீர்னு நடக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சந்திச்சு பேசுறாங்க. கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல. சோ இவங்க புதுசா ஒரு கூட்டணி வச்சா தமிழ்நாட்டு அரசியல்ல 5 முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்றத ஒரு நிலைப்பாட்டுல இருந்தது. ஏன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, விஜய். சோ இதனிடையில சசிகலா, ராமதாஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து 5 முனை கூட்டணியா இருப்பாங்களா, இல்ல கட்டி ஐயா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் சேர்ந்து விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. விஜய் கூட்டணி வச்சுட்டு இவங்க எல்லாம் வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஐயா ராமதாஸ் அவருடைய அரசியல் லைஃப் எடுத்துட்டாலும் சசிகலாவுடைய லைஃப் எடுத்துட்டாலும் விஜய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்ல பால்வாடிக்கு போறது கூட தகுதி இல்ல அப்படின்றது தான் பேசப்பட்டிருந்தது. சோ இவங்க போய் கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு. சோ இப்போ உறுதியா வந்து பாத்தீங்கன்னா 5 முனை போட்டி அப்படின்றது உறுதியாயிருச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க வந்து கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு சசிகலாவும், அன்புமணி வீழ்த்துவதற்கு ராமதாஸ் அவர்களும் கூட்டணி வச்சு வீழ்த்த போறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. குறிப்பா வட மாவட்டங்கள்ல 40 தொகுதியும், தென் மாவட்டங்கள்ல 40 தொகுதியும் நின்று ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த போறாங்க, அன்புமணி வீழ்த்த போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்ட டைம்ல ராமதாஸ் தரப்புல இருக்கிற எம்எல்ஏ அருள் அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அதிரடியை கிளப்பி இருக்காரு. இங்க கொள்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா, கூட்டணி ரொம்ப முக்கியமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வந்து நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடந்த தேர்தல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 10% இடஒதுக்கீட வந்து என்ன பண்ணாரு, வன்னியருக்கு கொடுத்தாரு. அப்போ முக்குளத்தூர் போர்க்குடி தூக்குனாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை தோண்டி புதைக்கிறதுக்குன்னே எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா, வன்னியர்களுக்கு இவ்வளவு வந்து 10% கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு முரண்பாடு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது. சோ இப்ப இவங்களுக்கு வந்து கொள்கை முக்கியமா, கூட்டணி முக்கியமா அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல எம்எல்ஏ அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏன்னா நீங்க ராமதாஸ் ஐயாவுக்கு அருள் அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அன்புமணியை டைரக்டா எதிர்த்தாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சின்னையா சின்னையான்னு சொல்லிட்டு வந்த அருள் அவர்கள் 2 டீமா பிரியும் பொழுது டைரக்டா அன்புமணியை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு. இதன் மூலியமா ராமதாஸ் ஐயாவுடைய விசுவாசி இதுல வேற ஒரு இதுல சொன்ன ஐயா எல்லாம் வந்து என் உயிரே கட்டால அருளே உயிரை கொடு அருளே அப்படின்னு சொன்னார்னா அடுத்த செகண்ட் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு பேசி ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தினவர் அருள் எம்எல்ஏ அவர்கள். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு கொள்கை முக்கியமா, கூட்டணி முக்கியமா, நீங்க இது மாதிரி சசிகலாவோட கூட்டணி வைக்கிறீங்களே, இந்த கூட்டணி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராகவே எழும்பி இருக்கிறாரு. சோ அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் ஐயாவை விட்டுட்டு திமுக பக்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வராரு. ஏன்னா அதிமுக பக்கம் போக மாட்டாரு. ஏன்னா அதிமுகவுல அன்புமணி இருக்கிறதுனால அந்த பக்கம் அவர் போக மாட்டாரு. சேர்த்துக்கிறதுக்கு அன்புமணியும் அலோ பண்ண மாட்டாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஒருவேளை அதிமுக போனாலும் அவர் 10-11 தான் இருக்கணும். இதே அருள் அவர்கள் திமுக பக்கம் போனா அவருக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனாலதான் திமுக பக்கம் போறதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வராரு. ஒருவேளை ராமதாஸ் ஐயா சசிகலா அவர்களோடு கூட்டணி வைத்தால் இங்க அருள் அவர்கள் வெளியேறுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அருளுக்காகலாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆவாரா? ஏன்னா அருள் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கரண்ட் எம்எல்ஏ
இப்ப தேர்தல் நடத்த போறாங்க. இந்த தேர்தல்ல இவங்க நிக்க போறாங்க. வட மாவட்டங்கள்ல நிக்க போறாங்க. ஏன்னா குறிப்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கிட்ட வன்னியர் சங்கம் இருக்குது. வன்னியர் சமுதாயத்துல பெரும்பான்மையினர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. அன்புமணி ஐயா ராமதாஸ் அவரால தான் கை காட்டி இந்த உச்சத்துக்கு வந்தாரு. அன்புமணிக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஆனா ஐயாவுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. அவர் இளமை காலம் முழுவதும் அவர் பணிகள் முதல்வரும் வன்னியர்களுக்காகவே என்ன பண்ணாரு செலவிட்டு ஊர் ஊரா சென்று கிராம கிராமமா சென்று அவர் இந்த கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்துட்டு வந்தாரு, இந்த சங்கத்தை எந்த அளவுக்கு வளர்த்துட்டு வந்தாரு, இந்த வன்னிய சமுதாயத்துக்காக எந்த அளவுக்கு உழைச்சாரு அப்படின்ற அவருக்கு ஒரு வரலாறு உண்டு, சரித்திரம் உண்டு. சோ அவரால ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு வந்தவர் தான் அன்புமணி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வன்னிய சமுதாயத்திலேயே இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி தரப்புல வேட்பாளர்களை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தாருன்னா அங்க ஒரு ஓட்டு கூட போகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இப்படியா இருக்கும் பொழுது அருள் அவர்கள் சசிகலாவோட கூட்டணி வைக்கிறதுனால எதிர்த்து நிக்கிறாரு. எப்படி இதை சமாளிச்சு ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணி ஒன்றிணைக்க போறாரு அப்படின்றதும் ஒரு சவாலா இருக்கு. அருள் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த கூட்டணி வைத்து தேர்தல்ல அன்புமணியை எதிர்த்து இவர் நிப்பாரு. இவங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அப்படின்னு சசிகலா அவர்களுக்கும் அன்புமணியை வீழ்த்தணும் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் இப்படிதான் இருக்குது கண்டி. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டுகளை பிரிப்பாங்க. ஆனா இவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவா போறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அன்புமணி தரப்புக்கு வருகிற ஓட்டையும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வருகிற ஓட்டையும் பிரிப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறது இல்ல. தென் மாவட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவுக்கு வருகிற வாக்குகள் சசிகலா அவர்களுக்கும், வட மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணிக்கும் வருகிற வாக்குகள் ஐயா ராமதாஸ் அவர்கள் தடுப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இதை பத்தியோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.